நல்ல செய்தி சொல்கிறார்கள். காஷ்மீர் மக்கள் நல்ல மக்கள், காஷ்மீர் மக்கள் நல்ல மக்கள், எங்களுக்கு உதவி செய்தார்கள், எங்களிடத்தில் பை இருந்தது, அதில் பணங்கள் இருந்தது, அப்படியே கொண்டு வந்து கொடுத்தார்கள், எங்களை காப்பாற்றினார்கள், சுட வரும்போது எங்களுக்கு முன்னாடி வந்து நின்றார்கள், இப்படிப்பட்ட காஷ்மீர் மக்களை நாங்கள் போற்றுகிறோம் என்று சொன்னார்கள். இப்படி பேட்டி கொடுக்கும் போது இந்த ஒன்றிய அரசியல் பதவியில் இருக்கானுங்களே, அவன் வந்து சொல்றான், இல்ல இல்ல இந்துக்களை தான் கொல்ல வந்தார்கள், இந்துக்களை தான் அடிக்க வந்தார்கள், இந்துக்களை தான் கருவறுக்க வந்தார்கள். நேராக வந்தாங்களாம், பேரை கேட்டாங்களாம், முஸ்லிம் பேரை சொன்னா விட்டுருவாங்களாம், இந்து பேர்களை சொன்னா கொலை செய்வாங்களாம். அது மட்டுமல்ல, டிரெஸ் அவுத்து பார்ப்பாங்களாம், கத்னா பண்ணி இருந்தா முஸ்லிம் விட்டுருவாங்களாம், இல்லைன்னா சுடுவாங்களாம். சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு பொய்யை, ஒரு அபாமண்டத்தை உலகம் முழுவதும் சொன்னார்கள். ஆனால் மக்கள் எல்லாம் அந்த காஷ்மீர் அந்த மக்கள் இருந்தாங்கல்ல, அந்த டூரிஸ்ட் போனாங்கல்ல, எல்லா விஷயத்தையும் மீடியாக்களே சோசியல் மீடியா சொல்லிவிட்டார்கள். உலகம் காரி துப்புகிறது. இப்படியெல்லாம் ஒரு மனுஷனா, ஒருத்தன் பயங்கரவாதம் வர்றான், அடிக்கிறதுக்கு வர்றான், அதாவது சுடுறான், அதை கண்டுபிடிக்க துப்பு இல்லை. ஏன்னா இவன் தானே பண்றான், பண்றதே இவன் தானே. பாகிஸ்தான உள்ள வர்றான்னு சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ராணுவம் இருக்குமா இல்லையா? உள்துறை இருக்கா இல்லையா? இவ்வளவு காசு நாம் தரமா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதையெல்லாம் பேசாமல், இதையெல்லாம் மறைத்து விட்டு முஸ்லிம் பயங்கரவாதிகள் முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்று துடிக்கிறான். சகோதரர், எப்படிப்பட்ட ஒரு வெறி பிடித்த அரசு இருக்கிறது என்பதை சிந்தித்து